இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு தான் வந்தேன். சொல்லுங்க. சொல்லுங்க தம்பி. ஆன்ட்டிக்கு ஆஞ்சியோ பண்ணணும்னு மீனாட்சி சொல்லியிருந்தா. ஆமா, திடீர்னு அம்மாவுக்கு இப்படி ஆகும்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல. பாவம், ஏற்கனவே கோமாவில் இருக்காங்க. இப்போ இந்த பிரச்சனை வேற. அதுக்கு உடனே ஆஞ்சியோ பண்ணி ஆகணுமாமே. அதுக்கு 6 லட்சம் செலவாகும்னு மீனாட்சி சொல்லியிருந்தா. மீனாட்சி பணத்தை அரேஞ்ச் பண்ணதா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. எனக்குமே என்ன செய்யறதுன்னே தெரியல. அந்த பண விஷயமா தான் நான் இப்போ இங்க வந்தேன். பண விஷயமாவா? என்ன என்கிட்ட பணம் கேட்டு வந்திருக்கீங்களா? அது சரி. ஏற்கனவே இந்த வீட்டில் இருக்கவங்கெல்லாம் அவ அம்மா செலவுக்கு பிச்சு பிச்சு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் எனக்கு தெரியாம என்னென்னமோ நடக்குது. எங்களுக்கு ஏகப்பட்ட கடன் இருக்குது. எங்க கிட்ட வந்து கேட்டா நாங்க எங்க போறது? இங்கெல்லாம் கொடுக்க ஒரு பைசா இல்ல. நீங்க தான் ஊர்ல பெரிய குடும்பமாச்சே, ஏன் அந்த காசை உங்களால கொடுக்க முடியாதா? எங்க கிட்ட கேட்டு வந்திருக்கிய? அந்த வீட்டு பொண்ணை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததே நாங்க செஞ்ச பெரிய உதவிதான். இனிமேல எங்களால எதுவும் செய்ய முடியாதுப்பா. ஐயோ இல்லம்மா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் பணம் கேட்டு வரல, பணம் கொடுக்க தான் வந்திருக்கேன். கொடுக்கவா? என்ன சொல்றீங்க தம்பி? புரியலையே. ஆத்தி, ஆபரேஷனுக்கு நானே பணத்தை கொடுக்குறேன். சரி, அத ஹாஸ்பிடல்ல போய் கட்டாம எங்க எதுக்கு எடுத்துட்டு வந்திருக்கிய? இந்த பணத்தை மீனாட்சியோட அக்கா கிட்ட கொடுக்க தான் வந்தேன். என்கிட்டயா? நீங்க மீனாட்சி கிட்டே கொடுத்திருக்கலாமே. மீனாட்சியை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். அவ ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்ட் பாக்குறவ. யார்கிட்டயும் எந்த ஹெல்ப் கேட்க மாட்டா. ஆமா, அவ சின்ன வயசுல இருந்தே அப்படிதான். யார் முன்னாடியும் எதுக்காகவும் போய் நிக்க மாட்டா. இப்ப நான் இந்த பணத்தை கொடுத்தா அவ கண்டிப்பா வாங்கிக்க மாட்டா. அதான் உங்ககிட்ட கொடுத்து மீனாட்சி கிட்ட கொடுக்கலான்னு வந்தேன். இந்தாங்க, வாங்கிக்கோங்க. இல்ல, புடிங்க, வாங்கிக்கோங்க. இதை நான் கொடுத்தேன்னு மீனாட்சிக்கு தெரிய வேணாம். புரியுதுங்க.